லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூன் 13. புனித அந்தோணியார். போர்ச்சுகல் நாட்டிலுள்ள லிஸ்பனில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் மார்டின் திபியோன், மேரி புல்லோம் பெற்றோருக்கு கிபி 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிறந்தார் அந்தோணியார். பெர்னாண்டோ மார்டின் தே புல்லோஸ் எனும் இயற்பெயரைக் கொண்ட இவர் சிறுவயது முதலே இறை பக்தியிலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினார். தன் 15வது வயதில் லிஸ்பனிலுள்ள புனித அகுஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்த பெர்னாண்டோ, குருமட அதிபரின் அனுமதியோடு கோயிம்ப்ரா நகரிலுள்ள திருச்சிலுவை குருமடத்தில் சேர்ந்து கிபி 1219 ஆண்டு குருத்துவ திருப்பொழிவு பெற்றார். கிபி 1219 ஆண்டு வட ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவில் நற்செய்தி அறிவித்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதை அறிந்த அருட்தந்தை பெர்னாண்டோ, ஆண்டவருக்காக தானும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1221 ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயரை ஏற்றார். கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிபவரானார் என்ற தலைப்பில் தன் முதல் மறையுரையை ஆற்றிய அந்தோணியார் தன் மறையுரைகளின் மூலம் பிரசித்தி பெற்று விளங்கினார். பிரான்சிஸ் அசிசியாரினால் குருமடத்தில் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1226 ஆண்டு வட இத்தாலியிலுள்ள பிரான்சிஸ்கன் சபையின் மாநில தலைவராக பொறுப்பேற்று தம் பணிகளை திறம்படச் செய்தார். தனது பரிந்துரை ஜெபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை புரிந்த அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1231 ஆண்டு ஜூன் 13 தன் 36வது வயதில் விண்ணகமடைந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கி குழந்தை இயேசுவினை கரத்தில் ஏந்தி கொஞ்சி விளையாடிய அருட்தந்தை அந்தோணியாரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1232 ஆண்டு மே 31 புனிதராக உயர்த்த 1946 ஆண்டு ஜனவரி 16 திருத்தந்தை 12 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அழியா நாக்கு வரம் பெற்ற புனித அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தேவைகளை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம்.
பூண்டி மாதா காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவே எழில் கொஞ்சும் பசுமையும் தென்றல் காற்றும் தாலாட்டும் வளமான பூமியில் அமைந்துள்ளது அமலபுரம் பூண்டி என்ற அழகிய சிறு கிராமம். இந்த புண்ணிய பூமியில்தான் தன் அளவற்ற மகிமையை வெளிப்படுத்தி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவாக அன்னை மரியா வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தின் தொடக்க வரலாறு கிபி 1720 ஆண்டு அளவில் தொடங்குகிறது. புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் மிஷனரியுமான வீரமாமுனிவர் இந்த பகுதியில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார். தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் அன்னைக்கு ஜென்மராக்கினி மாதா என்று அழகான பெயர் சூட்டி மகிழ்ந்தார். கால ஓட்டத்தில் 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை மரியா பெர்னதெத் என்ற சிறுமிக்கு காட்சி தந்தார். அந்த புனிதச் சிறுமியின் உறவினரான தவத்திரு தாட்ஸ் அடிகள் மூலமாக லூர்து நகரில் இருந்து 3 அன்னை திருவுருவச் சிலைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட 3 சிலைகளில் ஒன்று பூண்டி ஆலயத்தில் முறைப்படி நிறுவப்பட்டது. லூர்து அன்னையின் ஆசியுடன் வந்த அந்த திருவுருவச் சிலையே இன்று உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் பூண்டி புதுமை மாதா என்று மிகவும் பக்தியுடன் போற்றப்பட்டு வருகிறது. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ, அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரிய வாழ்க, வாழ்க மரிய வாழ்க, வீரமாமுனிவர் தொடங்கி இன்று வரை பல இறைப்பணியாளர்கள் இந்த திருத்தலத்தில் அன்னைக்கு சேவை செய்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அருள் திரு லூர்து சேவியர் அடிகள். இவரது பணிக்காலத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் இத்தலத்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது. அச்சமயம் ஆலயத்தின் மேல் பகுதி சுவர் மிகவும் பலவீனமடைந்து எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது. நிதி நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் லூர்து சேவியர் அடிகள் மிகவும் கவலை கொண்டார். அவர் அன்னை மரியாவின் பாதத்தில் விழுந்து கண்ணீருடன் ஜெபித்தார். அப்போது அன்னை மரியா அவரது உள்ளத்தில் ஒரு செய்தியை உணர்த்தினார். 1956 ஆண்டு நவம்பர் மாதம் 22 தேதி பழுதுபட்ட அந்த பழைய பகுதி யாருக்கும் எந்தவித சேதமும் இன்றி தானாகவே விழும் என்பதே அந்த தெய்வீக செய்தியாகும். அன்னை சொன்னது போலவே அந்த குறிப்பிட்ட நாளில் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களுக்கோ அல்லது ஆலய பொருட்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அந்த பலவீனமான சுவர் மட்டும் தானாகவே இடிந்து விழுந்தது. இந்த நிகழ்வு ஒரு பெரிய அற்புதமாக ஊர் முழுவதும் பேசப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்விற்குப் பிறகு பூண்டி அன்னையின் புகழ் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதற்கும் பரவத் தொடங்கியது. அன்னை தன் ஆலயத்தை அவரே சீரமைத்துக் கொண்டார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியது. தனது வாழ்நாள் முழுவதும் பூண்டி அன்னையின் புகழைப் பாடிய லூர்து சேவியர் அடிகள் மறைந்த பிறகு அவரது விருப்பப்படியே அன்னையின் ஆலய முகப்பிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் பக்தர்கள் அன்னைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு இந்த அடிகளாரின் கல்லறையிலும் ஜெபிப்பதை காணலாம். ஆலயத்தின் பழமை மற்றும் நிகழும் அற்புதங்களை கருத்தில் கொண்டு 1995 ஆண்டு கர்தினல் சைமன் லூர்துசாமி அவர்களால் இது ஒரு நிரந்தர திருத்தலமாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. இது ஆலய வரலாற்றின் ஒரு மைல்கல்லாகும். அதனைத் தொடர்ந்து 1999 ஆண்டு
மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் இந்த திருத்தலத்திற்கு சிறு பசிலிக்கா என்ற உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. அன்று முதல் இது பூண்டி மாதா பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டு வருகிறது. பூண்டி புதுமை மாதாவிடம் வந்து மனமுருகி ஜெபிப்பவர்கள் வெறும் கையோடு திரும்புவதில்லை என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அன்னை அவர்களுக்கு மகப்பேறு அருள்வதாக பல சாட்சிகள் கூறுகின்றனர். தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை தோல்வியடைந்த நிலையில் இருப்பவர்கள் அன்னையின் தீர்த்தத்தை பருகியும் அங்கு தங்கியிருந்து ஜெபித்தும் குணம் பெற்றுள்ளனர். ஆலயத்தை சுற்றியுள்ள நன்றி சாட்சி பலகைகளே இதற்கு பெரிய ஆதாரமாகும். குடும்பத்தில் நிலவும் தீராத சண்டைகள், பிரிந்து வாழும் தம்பதியினர் ஆகியோர் அன்னையின் பரிந்துரையால் ஒன்று சேருகின்றனர். மன அமைதி தேடி வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பூண்டி மாதா ஒரு சிறந்த புகலிடமாக திகழ்கிறார். லூர்து நகருடன் கொண்டுள்ள ஆன்மீக தொடர்பு மற்றும் 1956 நிகழ்ந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அற்புதம் ஆகியவை இந்த ஆலயத்தை தமிழகத்தின் மிக முக்கியமான யாத்திரை மையங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே, உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே லூர்தன்னையே உம் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உம் அடைக்கலம் நாடி வந்தோ. இன்றைய நவீன உலகில் மனிதன் பலவிதமான மன அழுத்தங்களிலும் பொருளாதார சிக்கல்களிலும் சிக்கித் தவிக்கிறான். நம்பிக்கையற்று தவிக்கும் அவர்களுக்கு ஜெபத்தில் உறுதியாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அன்னையின் மௌன மொழி பெரும் பலத்தை தருகிறது. காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய 2 ஆறுகளுக்கு இடையே அன்னை மரியா அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வற்றாத அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இயற்கையோடு இணைந்து அன்னை இங்கு அருள்பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். பூண்டி புதுமை மாதா நேற்று அற்புதம் செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இவரை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் நாளை விடியலாகவும் அவரே இருப்பார். நம்பிக்கையுடன் அவரை தேடி வருவோர் எவரும் கைவிடப்படுவதில்லை என்பதே இந்த திருத்தலத்தின் மறைபொருள். செய்திகள். ஸ்பெயின் மக்களின் அன்பான வரவேற்பிற்கும் ஆதரவிற்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்த திருத்தந்தை அந்நாட்டு மக்களுக்கு உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற ஆன்மீக அழைப்பையும் விடுத்தார். ஜூன் 12 வெள்ளியன்று திருத்தந்தை அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தின் இறுதி நாளில் சாந்தா குரூஸ் தே தெனரிப்பே துறைமுகத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் முடிவில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். மாட்ரிட், பார்சிலோனா, மொன்செராட் மற்றும் கனாரி தீவுகள் உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கிய 6 நாள் தூது பயணத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, இந்த பயணத்தின் போது நான் பெற்ற அன்பும் பாசமும் என்னை ஆழமாக நெகிழ செய்துள்ளது என்றும், மேலும் பயண ஏற்பாடுகளில் பங்களித்த அனைவருக்கும், நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டின் வலுவான கத்தோலிக்க பாரம்பரியத்தை பாராட்டிய திருத்தந்தை, நாட்டின் பல பகுதிகளில் தாம் கண்ட நம்பிக்கையின் சாட்சிகளுக்கும் திரு அவையின் மீதான அன்பும் தமக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்ததாக குறிப்பிட்டார். சாந்தா
குரூஸ் என்ற பெயர் புனித சிலுவை என்று பொருள்படுவதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை உலகம் முழுவதும் போர், வன்முறை மற்றும் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்காக இறைவேண்டல் செய்வதாக கூறினார். பயணத்தின் முழக்கமாக இருந்த உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற வார்த்தைகளை மீண்டும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி நமது கண்களை உயர்த்துவோம் என்ற அழைப்பு விடுத்ததுடன் மனித குலத்திற்கு மீட்பையும் நம்பிக்கையையும் வழங்கும் இரக்கத்தின் ஊற்றாக கிறிஸ்துவின் திரு இருதயம் விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் உண்மையான மற்றும் நிலையான அமைதியை அடைவதற்கு மனித குலம் மன்னிப்பையும் நல்லிணக்கத்தையும் தேட வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை துன்புறும் அனைவரையும் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பிற்கு ஒப்படைத்து துன்புறும் அனைவரின் தாயாகிய மரியாளை போல நாமும் நமது பார்வையை உயர்த்துவோம் என்று அழைப்பு விடுத்தார். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவன்று அனைத்து அருள் பணியாளர்களும் தங்கள் புனித அழைப்பை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனிதத்துவம் என்பது விருப்பத்திற்குரிய தேர்வு அல்ல, அது அனைத்து இறைமக்களுக்கும் குறிப்பாக அருள் பணியாளர்களுக்கு மிகவும் அவசியமானது என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 12 வெள்ளி அன்று கொண்டாடப்படும் அருள் பணியாளர்களின் புனிதப்படுத்துதலுக்கான உலக ஜெப நாளை முன்னிட்டு அருள் பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். நான் தூய்மையாக இருப்பது போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்ற இறைவனின் கட்டளையை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பின் வழியாக இறைவனின் புனிதத்துவத்தில் பங்கேற்க அருள் பணியாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் இருப்பினும் அவர்கள் இந்த அருள் கொடையை மனித பலவீனங்களுக்கு மத்தியிலேயே சுமக்கிறார்கள் என்றும் விளக்கியுள்ளார். மேலும் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்திற்கு அருகில் இருப்பதன் மூலம் அருள் பணியாளர்கள் அமைதியையும் வலிமையையும் பெற்று இந்த சவாலான நிலைக்கு தீர்வு காண்கிறார்கள் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். புனிதத்துவம் என்பது வெறும் விடாமுயற்சி அல்லது முழுமை தன்மையால் மட்டும் அடையக்கூடியதல்ல, மாறாக கிறிஸ்துவுடனான அன்றாட உறவின் மூலம் குறிப்பாக நற்கருணை, ஜெபம், திருவிவிலியம் மற்றும் தாழ்ச்சி மிக்க பணி ஆகியவற்றின் மூலம் கிடைப்பதாகும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மகிழ்ச்சியான தருணங்கள், போராட்டங்கள், பணிகள் மற்றும் துன்பங்கள் ஆகிய அருள்பணித்துவ வாழ்வின் ஒவ்வொரு சூழலையும் இறைவனை சந்திக்கும் இடமாக மாற்ற முடியும் என்றும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மற்றும் தாழ்மையான இதயம் கொண்ட ஒரு அருள் பணியாளர் பிளவுபட்ட உலகில் அமைதி, இரக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் சான்றாக மாறுகிறார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். மொசாம்பிக் நாட்டின் குவல்லிமானே மறைமாவட்ட ஆயரும் பெய்ரா பேராய மாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகியுமான ஆயர் ஒசோரியோ சித்தோரா அல்போன்சோ அவர்கள் ஜூன் 6 சனிக்கிழமை அன்று ஆயர் இல்லத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக் ஆயர் பேரவையின் தலைவரும் நம்புலா பேராயருமான பேராயர் இனாசியோ சாவ்ரே அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை மறைந்த ஆயரின் குடும்பத்தினர், கன்சோலாத்தா மறைப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் தனது ஜபங்களையும் ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை மறைந்த ஆயரை ஆண்டவர் தம் வான் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மொசாம்பிக் திரு அவை மன்னிப்பு, நல்லிணக்கம் மற்றும் அமைதியை அறிவிப்பதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிருள்ள ஜெபமாலை இயக்கமும் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் உலகம் முழுவதும் பரவியுள்ள இரு முக்கிய கத்தோலிக்க இயக்கங்களாகும். இவ்விரண்டின் தோற்றமும் வளர்ச்சியும் பிரான்சின் லியோன் நகரை சேர்ந்த பவுலின் மரி ஜாரிகோவின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை. உயிருள்ள ஜெபமாலை இயக்கம் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜூன் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் லியோன் உயர் மறைமாவட்டமும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தின. இதில் திருவிழிப்பு வழிபாடு, திருப்பலி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இத்திருப்பலிக்கு கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே மற்றும் லியோன் பேராயரும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகத்தின் தலைவருமான பேராயர் ஒலிவியே து ஜெர்மே ஆகியோர் தலைமை தாங்கினர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.